ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பூந்தமல்லியில இருந்து லைட் ஹவுஸ் வரைக்கும் ரன் ஆக போற சென்னை மெட்ரோவோட காரிடார் நம்பர் 4ஓட ஒர்க் அப்டேட் தான் பார்க்க போறோம். இப்போ நம்ம இருக்கிறது பூந்தமல்லி பைபாஸ் மெட்ரோ ஸ்டேஷன். இங்க தான் இருக்கிறோம். ஸோ இதுல வந்து நம்ம லாஸ்ட் டைம் வரும்போது பார்த்தீங்கன்னா, அதாவது 1 மந்த்துக்கு முன்னாடி ஒரு அப்டேட் போட்டிருந்தோம். ஸோ அதுல பார்த்தீங்கன்னா, இந்த அதாவது இது வந்து பெங்களூர் பைபாஸ், சென்னை டு பெங்களூர் பைபாஸ். அந்த பைபாஸை கிராஸ் பண்றதுக்கான ஒரு ஸ்டீல் பிரிட்ஜ் போட்டிருக்காங்க. ஸோ இந்த பிரிட்ஜ் வந்து லாஸ்ட் டைம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பிகினிங் ஸ்டேஜ்லாம் இருந்தது. அதாவது இந்த ஸ்டீல் பிரிட்ஜை அந்த ஹேண்டில் பண்ற அந்த பில்லர்ஸ் தான் வந்து லாஸ்ட் டைம் போட்டுட்டு இருந்தாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த பிரிட்ஜை முடிச்சுட்டாங்க. லாஸ்ட் ஒன் ஒரே பில்லர் கனெக்ஷன் தான் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம அந்த மெட்ரோ ஸ்டேஷன் வந்து ரைட் சைடில் இருக்கும். டுவர்ட்ஸ் பெங்களூர் போகிற டைரக்ஷனில் மெட்ரோ ஸ்டேஷன் வந்து ரைட் சைடில் இருக்கும். நம்ம லெஃப்ட் சைடில் வந்து இறங்குறதுக்காக அந்த பைபாஸை கிராஸ் பண்ணி இந்த சைடு வந்து இறக்குறதுக்கான ஒர்க் அப்டேட் பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு பில்லர் ஒர்க்கு மேலே எல்லா ஒர்க்குமே முடிஞ்சிருச்சு. ஸோ அப்புறம் எஸ்கலேட்டர் ஃபிக்ஸ் பண்ணுறது, அந்த லிஃப்ட்டுக்குரிய ஒர்க் எல்லாமே முடிஞ்சு. ஆனால் ஸ்டெப்ஸ் இன்னும் வைக்கல. ஸ்டெப்ஸ்க்காக அந்த காங்கிரீட் மட்டும் போட்டு விட்டுருக்காங்க. ஸோ ஸ்டெப்ஸ் ஒர்க் இனிமேல் தான் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த இதுதான் கொஞ்சம் முன்னாடி சொன்னது. இந்த ஸ்டீல் பிரிட்ஜ் ஃபுல்லாகவே இந்த ரோடை கிராஸ் பண்ணுறதுக்கு கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 அடிக்கு மேலே இருக்கும். இந்த பாத் பார்த்தீங்கன்னா நம்ம நடந்து போகிறதுக்கு ஒரு 30லேருந்து 35 அடி வரைக்கும் நல்லா அகலமாக இருந்தது. ஸோ அதில் வந்து லாஸ்ட் இன்னும் ஒரு பிட் மட்டும் தான் கனெக்ட் பண்ண வேண்டியிருக்கு. ஹோப்ஃபுல்லி அதையும் இன்னும் 2 நாளில் முடிச்சிருவாங்க. ஸோ அது போக நம்ம இப்போ வந்து லெஃப்ட் சைடில் டுவர்ட்ஸ் மதுரவாயல் டைரக்ஷனில் நம்ம வந்திருக்கோம். ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த ஸ்டெப்ஸ் ஒர்க் தான் போயிட்டு இருந்தது. அது போக லிஃப்ட் வந்து ஆல்மோஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த எஸ்கலேட்டரும், அதாவது அந்த அது அந்த எஸ்கலேட்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் அது மேலே அந்த கவர் போட்டு வச்சிருந்தாங்க. ஸோ மேபி எல்லா ஒர்க்குமே முடிஞ்சோடனே அந்த தூசிலாம் கிளீன் பண்ணிட்டு அதை ரன் பண்ணிவிடுவாங்க. ஸோ அது போக இந்த ஸ்டேஷன் ஃபுல்லாகவுமே பெயிண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க ஆல்மோஸ்ட்டு. அதுக்கப்புறம் கிளாஸஸ்லாம் வந்து எல்லா மோஸ்ட் ஆஃப் த கிளாஸஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. பட் கீழே ஒர்க் நடந்திருந்ததுனால என்னால் மேலே போய் பார்க்க முடியல. அதனால கீழே உள்ளது மட்டும் தான் கவர் பண்ணிட்டேன். ஸோ அது போக கீழே வந்து இந்த ட்ரைனேஜ்க்கான ஒர்க் போயிட்டு இருந்தது. ஸோ கொஞ்சம் தூரம் தள்ளி பார்த்தீங்கன்னா இந்த பார்க்கிங்காக மேபி வழி எதுவும் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கான ஒர்க் போயிட்டு இருந்தது. இது வந்து அந்த ஸ்டெப்ஸுக்காக ஆக்சுவலாக அவங்க ஸ்டெப்ஸுக்கான ஒர்க்கு போயிட்டு இருந்தது. கீழே வந்து போட்டிருந்தாங்க. இன்னும் மேலே வந்து இந்த சிமெண்ட் பூசிட்டு அந்த ஒர்க்லாம் போயிட்டு இருந்தது. கொஞ்சம் தூரத்தில் அது வந்து மேபி பார்க்கிங்காக இருக்கலாம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் தூரம் அதாவது இப்போ அடுத்த ஃப்ரேமில் வரும். ஸோ அந்த ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்மளுக்கு வந்து ட்ரைனேஜ்க்காக ஏற்கனவே ஒரு ட்ரைனேஜ் தோண்டியிருக்காங்க. அந்த சைடு இன்னொரு ட்ரைனேஜ்க்கான காங்கிரீட்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ஒர்க் தான் இப்போதைக்கு பூந்தமல்லி மெட்ரோ ஸ்டேஷன்ஸில், அதாவது பூந்தமல்லி பைபாஸ் மெட்ரோ ஸ்டேஷனில் போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பூந்தமல்லி மெட்ரோ ஸ்டேஷன். பட் அதுக்கு போகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா மேலே வந்து நமக்கு ஒரு ட்ரெயின் வந்து ஐடியல் ஸ்டேட்டில் இருந்தது. பட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மேபி ரன் ஆகிருந்திருக்கும் நினைக்கிறேன். நான் போகும்போது அது ஐடியல் ஸ்டேட்டில் இருந்தது. சரி வாங்க பூந்தமல்லி மெட்ரோ ஸ்டேஷன். நம்ம லாஸ்ட் டைம் அதாவது 1 மந்த்துக்கு முன்னாடி இந்த பூந்தமல்லி மெட்ரோ ஸ்டேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, நெறைய ஒர்க் பெண்டிங்கில் இருந்தது. அதாவது அப்போ தான் வந்து பில்லர்லாம் போட்டு வச்சிருந்தாங்க. பட் இந்த டைம் வரும்போது ஆல்மோஸ்ட் அந்த பில்லர் ஒர்க்லாம் வந்து முடிக்கிற ஸ்டேஜ்க்கே போயிட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, இந்த காங்கோஸ் லெவலில் எல்லாமே அந்த ஸ்டேஷன்லேருந்து வெளியே ஸ்டெப்ஸ் கனெக்ட் பண்ணுறது, அது எல்லாமே கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து இங்கே இந்த லிஃப்ட்டுக்குரியது எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது போக ஸ்டெப்ஸுக்கு எஸ்கலேட்டர் எல்லாமே அங்கே ரெடியாக தான் இருந்தது. பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்குது. எப்படியும் ஒரு 10 டேஸ் டூ 20 டேஸ்க்குரிய ஒர்க் பெண்டிங்கில் இருக்குது. இது வந்து லாஸ்ட் டைம் ஃபுல்லாகவே இது எல்லாமே நம்மளுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது காங்கிரீட் தான் போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக முடிஞ்சு பெயிண்ட்லாம் பண்ணிட்டாங்க. பட் இதில் வந்து நம்மளுக்கு லிஃப்ட் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. லிஃப்ட் ஒர்க் இன்னும் கொஞ்சம் தான் பெண்டிங் இருக்குது. அது போக எஸ்கலேட்டருமே ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. பட் இந்த ஸ்டெப்ஸ்க்கான ஒர்க்கு இன்னும் பெண்டிங்கில் தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா அந்த பில்லர் மட்டும் தான் இருக்குது. அதில் ஸ்டெப்ஸ் எதுவுமே போடல. ஹோப்ஃபுல்லி அதில் வந்து ஸ்டீலில் வந்து ஸ்டெப்ஸ் வச்சுருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால அது குயிக்காகவே ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து பூந்தமல்லி மெட்ரோ ஸ்டேஷன் அப்டேட்டு. இது தொடர்ந்து நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது முல்லைத்தோட்டம் மெட்ரோ ஸ்டேஷன். இந்த ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய ஒர்க் பெண்டிங்கில் இருக்குது. ம், கிட்டத்தட்ட இன்னொரு 1 மந்த்துக்குரிய ஒர்க்கே பெண்டிங்கில் இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அதாவது இந்த பில்லர் போட்டு மேலே உள்ள ஃப்ளோரிங்ஸ் தான் முடிஞ்சிருக்காங்க. அது போக அந்த கான்கோஸில் கனெக்ட் பண்ணுறதுக்கான அந்த கனெக்ஷன்ஸ் முடிஞ்சிருச்சு. பட் இன்னும் பெயிண்டிங் ஒர்க்கு, எலிவேட்டர் ஃபிக்ஸ் எலிவேட்டர் அப்புறம் எஸ்கலேட்டர் 2மே ஃபிக்ஸ் பண்ணுற ஒர்க்கு, அது எல்லாமே இன்னும் பெண்டிங்கில் தான் இருக்குது. அப்புறம் இங்கே இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சைடில் இருந்து அந்த சைடு, அதாவது லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு போகிறதுக்காக
இவங்க வந்து ஒரு ஸ்டீல் பிரிட்ஜ் வச்சு தான் கனெக்ட் பண்ண போறாங்க. பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு ஒயிட் கலர்ல அந்த ஸ்டீல் பிரிட்ஜ் அந்த பில்லர் இருக்கா? ஸோ அதே மாரி பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ரைட் சைட்லயும் அங்க ஒரு இந்த ஸ்டீல் பில்லர் இருக்கும். கான்கோஸ் லெவலுக்கு கீழ தான் இந்த 2 பில்லருக்கும் கனெக்ட் பண்ணி, ஸோ நம்ம இந்த லெஃப்ட் சைட்ல இருந்து ரைட் சைட்ல போறதுக்கான ஒரு பிரிட்ஜ் வரப்போது. ஸோ அது மாரி நம்மளுக்கு அந்த அந்த சைட்லயும் ரைட் சைட்லயும் பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒர்க்கு பார்த்தீங்கன்னா, நெறைய பெண்டிங்ல தான் இருக்குது. இப்போதைக்கு தான் அந்த மேல உள்ள கான்கிரீட் எல்லாமே போட்டு முடிச்சுட்டாங்க. பட் ஆனா இன்னும் கொஞ்சம் அந்த கான்கிரீட்லாம் செட் ஆகுறதுக்கு ஒரு 5 டூ 10 டேஸ் டைம் எடுக்கும்னு நெனைக்கிறேன். மத்த ஒர்க் இன்னும் பெண்டிங்ல இருக்கு. அது போக இங்க வந்து மேல உள்ள அந்த காங்கோஸ்க்கு நம்மளுக்கு கிளாஸஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து முல்லை தோட்டத்துல உள்ள ஒர்க் அப்டேட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது கரையாஞ்சாவடி மெட்ரோ ஸ்டேஷன் ஒர்க் அப்டேட் தான். இந்த கரையாஞ்சாவடி பார்த்தீங்கன்னா, இதுல வந்து ஃபியூச்சர்ல இன்னொரு டபுள் டெக்கர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது கீழ வந்து பஸ்ஸஸ் அதெல்லாம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேல வந்து ஆல்ரெடி மெட்ரோ ஒர்க் ஆல்மோஸ்ட் முடியற போற ஸ்டேஜ்ல இருக்குது. இதுல வந்து ரைட் சைட்ல பார்த்தீங்கன்னா, இந்த காங்கோஸ் லெவல்ல கனெக்ட் பண்ணிட்டாங்க. பட் அது வந்து ஸ்டீல்ல தான் போடுறாங்க போல இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல். பில்லர்ஸ் ஒர்க்லாம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சுச்சு. பட் அந்த ஸ்டீல வச்சு கனெக்ட் பண்ற ஒர்க் இப்போதைக்கு போயிட்டு இருக்குது. ஸோ இது வந்து ரைட் சைட்ல நடக்குது. பட் லெஃப்ட் சைட்ல கொஞ்சம் நெறைய ஒர்க் பெண்டிங்ல தான் இருக்கு. இப்ப இந்த கரையாஞ்சாடி ஒரு மெட்ரோ ஸ்டேஷன்ல லெஃப்ட் சைட்ல பார்த்தீங்கன்னா, இதுல ஒரு பெரிய பள்ளம் தோண்டி வச்சிருந்தாங்க. மேபி அதுல எதுவும் அடிஷனல் பில்லர் போட போறாங்கன்னு நெனைக்கிறேன். அதுபோக ஏற்கனவே இந்த பில்லர்ஸ் பார்த்தீங்கன்னா, இன்னும் இன்கம்ப்ளீட்டா தான் இருக்குது. இதுலயும் பெரிய பள்ளம் இருந்தது. இந்த பில்லர் போடுறதுக்கான தோண்டுன பள்ளம் எதுவுமே இன்னும் க்ளோஸ் பண்ணாம தான் இருக்குது. அதுபோக லிஃப்ட் எதுவுமே இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல. மத்தபடி ஸ்டெப்ஸ் ஒர்க் எதுவுமே ஸ்டார்ட் ஆகல. இன்னும் இந்த ஒரு சில லாஸ்ட் லெவல் ஆஃப் கான்கிரீட் இன்னும் போட வேண்டியிருக்கு இந்த பில்லர்ஸ்லலாம். ஸோ அதுபோக கான்கோஸ் லெவல் 2 இந்த ஸ்டேஷனுக்குரிய கனெக்ஷன்ஸ் இன்னும் கிரியேட் பண்ணல. ஸோ அது மேபி ஸ்டீல்ல போட்டுருவாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ இன்னொரு 10 to 20 டேஸ்ல இந்த ஒர்க் முடியறதுக்கு வாய்ப்புகள் நெறையா இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது கும்மனங்காடி மெட்ரோ ஸ்டேஷன். ஆக்சுவலா அங்கருந்து அந்த பஸ் ரூட்லாம் இந்த கிராஸ் பண்றதுக்கான ஒரு டபுள் டெக்கர் ரூட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது வந்து இங்க வந்து தான் இறங்குற மாரி பிளான், அதாவது அந்த பில்லர்ல அந்த பிளான் இருக்குது. பட் இப்போதைக்கு இம்ப்ளிமெண்டேஷன் எதுவுமே இல்ல. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து காங்கோஸ் லெவல் 2 வெளிய எக்ஸிட் ஆகுறதுக்கான எக்ஸிட் என்ட்ரி கூட கனெக்ஷன் இருக்கு. பட் கீழ ஸ்டெப்ஸ்க்கு உரிய எந்த ஒர்க்குமே நடக்கல. ஆனா கீழ ஃபுல்லாமே அந்த ஸ்டீல்ஸ் எல்லாமே வாங்கி போட்டுருக்காங்க. அங்க இன்னும் மேபி 1 ஆர் 2 டேஸ்ல இந்த ஒர்க்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா, ஆல்மோஸ்ட் வித்தின் அ வீக்குள்ள இத கம்ப்ளீட் பண்ணிருவாங்க. ஸோ இது வந்து லெஃப்ட் சைட்ல இப்போ போயிட்டு இருக்க ஒர்க்கு. ரைட் சைட்ல என்ன போயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். ரைட் சைட்ல வந்து கான்கோஸ்ல வந்து எக்ஸிட் என்ட்ரிக்கு கனெக்ட் பண்ணிட்டாங்க. ஸ்டெப்ஸுக்கு வந்து அந்த இதெல்லாமே போட்டுட்டாங்க. அப்புறம் எஸ்கலேட்டரும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லிஃப்ட்டு எல்லாமே இன்னும் கொஞ்சம் பெண்டிங் இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது காட்டுப்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன். ஸோ இந்த காட்டுப்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன்ல இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் நெறைய ஒர்க் முடிஞ்சிருச்சு. அதாவது நம்மளுக்கு என்ட்ரி, எக்ஸிட் வந்து கான்கோஸ் லெவல்ல கனெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுபோக இந்த எஸ்கலேட்டருமே ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. எலிவேட்டருமே, அதாவது லிஃப்ட் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. பட் இன்னும் இந்த சாரம் கட்டியிருந்தது அதெல்லாமே இன்னும் ரிமூவ் பண்ணல. அதுபோக கீழ வந்து இந்த ட்ரைனேஜ்க்கான ஒர்க்கு கொஞ்சம் போயிட்டு இருந்தது. அதுபோக காம்போஸ் லெவல்ல நம்மளுக்கு கிளாஸஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து காட்டுப்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷனோட ஒர்க் அப்டேட்டு. ஸோ இந்த வீடியோல ஆக்சுவலா நம்ம வந்து பூந்தமல்லியில இருந்து இந்த காட்டுப்பாக்கம் வரைக்கும் தான் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்த வீடியோல நம்ம வந்து அந்த காட்டுப்பாக்கம் டூ போரூர் வரைக்கும் உள்ள ரிமைனிங் ஸ்டேஷன்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஸோ அதுலலாம் ஒரு சில ஸ்டேஷன் ரொம்ப டீட்டெயில்டா உள்ள இன்டீரியர் ஒர்க் எல்லாமே கவர் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் அடுத்த வீடியோல வந்துட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ண நம்ம சேனல்ல தொடர்ந்து இணைஞ்சிருங்க. We'll meet you in the next video. Until then, bye bye.